கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பிரியமானவர்களே, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். நன்மை என்றால் என்ன? பிதாவின் சித்தத்தை செய்கிறதுதான். பிதாவின் சித்தம் நம்மை குறித்து என்ன? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வலது இடதுபுறம் சாயாமல் இருப்பதுதான். கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்த கட்டளை என்ன? நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். போகும்போது என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதே கட்டளை தான் கொடுக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள். வலது இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. உபாகமம் 5:32. பவுலடியார் சொல்லுகிறதையும் கேளுங்கள். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அந்த லக்கு என்ன? கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படுதல், அவருடைய வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதும், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் எல்லாவற்றையும் விட்டு குப்பையுமாக எண்ணி வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறேன். அவருடைய வருகையில் காணப்படுவதுதான் நமக்கு கிடைக்கும் சிலாக்கியம். அந்த அழைப்பிற்கு பாத்திரராய் பொறுமையுடன் கடந்து செல்வோம். அவரை நம்பி அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடப்போம். நிச்சயமாக அவரோடு என்றென்றைக்கும் வாழுவோம். ஜெபம். ஆண்டவரே, உம்மோடு இருப்பதுதான் என் வாஞ்சை. நிறைவேற என்னை நடத்தும். ஆமென்.